காந்தாரா ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஸாக அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து ஒரு 2 சாமி போய் காட்டில் மறைஞ்சிற மாதிரி காட்டுவாங்க. இங்கே வந்து ஒரு குழி மாதிரி காட்டி அது வானத்துலேருந்து வந்துன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. தேட்டரில் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட் கிளாஸில் ரொம்ப தூரமாக புக் பண்ணிடாதீங்க. செகண்ட் கிளாஸில் சென்டராக பார்க்குற மாதிரி புக் பண்ணுங்கள். பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் பார்ட் வந்து சிம்பிளாக இருக்குது. ஒரு கிராமத்தில் இப்போ நடக்கிற ஒரு குளிச்சு சுற்றுற ஒரு வெட்டி பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு டிவைன் ஒரு கடவுள் நம்பிக்கை வந்தால் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. இதில் வந்து இப்போ ரொம்ப பழங்காலத்து போய் அவங்களோட தாத்தா கதையை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் வந்து அந்த ஜாதி ஒடுக்குமுறை இருக்குது. அரசவையில் வந்து நான் உட்காரலாமா, இந்த சிவன் சிலைக்கு நான் தொடலாமான்னு கேட்குறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கோவில் கும்பாபிஷேகம் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த தேரை கழட்டி உருட்டி விட்டுருவானுங்க, அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கிட்டத்தட்ட பாகுபலி ரேஞ்சுக்கு டச் பண்ணியிருப்பாங்க. பாகுபலி மாதிரி இன்னொரு படம் வராதுன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஒரு கும்பாபிஷேக இடத்துல அவங்கெல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்து அது பார்க்கும்போது இப்போ ஃபுட் திணிக்கிற மாதிரி இருக்காது, அது கரெக்டாக இருக்கும் பார்க்குற மாதிரி. அங்கே வந்து நிறைய சீன் வருது. புலி வருது, அப்புறம் தேவாங்க வருது, மாடு ஸ்டார்டிங்கில் வரும். அந்த சீன் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய விலங்குகள் வருது. மேக்ஸிமம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறதே தெரியல. கிளைமேக்ஸில் மட்டும் அந்த ஒரு பெரிய சிலை வருது. அது வந்து எனக்கு அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காந்தாரா அமைதியாக காட்டுக்குள்ளே காட்டுவாசி மக்களாக ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அரசவையில் இருக்கிறவங்க வந்து சரி உள்ளே போய் பார்க்கலாம், அப்படி காந்தாரா எல்லாம் தான் இருக்குது, காந்தாரா முன்னோர்கள்லாம் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லை தாண்டி வரவும் அங்கே இருக்கிற காந்தாரா ஹீரோ ரிஷப் செட்டி ஒரு 10 பேர் கூப்பிட்டு உள்ளே வந்துட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்க, நம்மளோட எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு வராங்க. அங்கே வந்து இவங்க சந்திக்கிற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு கலைநயத்தை பார்த்துட்டு ஒரு வியாபாரம்லாம் எப்படி பண்ணணும், ஒரு தேர் சீனு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸாகவே கொஞ்சம் புதுசாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப்லாம். இப்படி போகிற கதை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயின் எல்லாம் வில்லியா பாட்டிருப்பாங்க. ஹீரோயின் வந்து செம்ம அழகாக இருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அவங்களுக்கான எண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஹீரோயினையும் ருக்மிணியும் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆல்ரெடி இன்ஸ்டா பூரா அவங்க தான் ட்ரெண்டிங்கு. அவங்களோட அப்பா வர அரசர் வந்து ஜெயராம், நம்ம பொன்னியின் செல்வன் கூட வந்திருப்பார். இவங்க 2 பேரோட எண்டிங் பிஃபோர் அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சூப்பராக இருந்து அப்படியே விட்டுருக்கலாம். எனக்கு அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே படம் எனக்கு பர்சனலாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட அண்ணனா ராஜாவாக வர அந்த கேரக்டர் வந்து யாரும் தெரியல, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகக்கூடிய எப்பயுமே போதையாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். மொத்தத்தில் இந்த காந்தாரா படம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிற தேட்டருக்கு சென்டராக உட்காந்து ஸ்க்ரீன் பெருசாக தெரிகிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.